சின்னத்தை காட்டி சிறிய கட்சிகளை ஒடுக்குகின்றனவா திமுக அதிமுக? இந்த பொருளை தான் நாம் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். பெருமாள் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இது எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளிலும் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்போ இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்படியே கூட்டணி கட்சிகள்லேருந்து யாரும் விலக போகிறதும் இல்லை, இந்த கூட்டணிகள் உடைய போகிறதும் இல்லை. ஆனால் இந்த நெருக்கடிங்கிறது திமுக அதிமுகங்கிற அந்த பெரிய மனுஷத்தனத்தை இழுத்து பார்க்குற வேலையா? இல்லை, இழுத்து பார்க்குற வேலை இல்லை. களத்தில் ஒரு புதிதாக ஒரு நபர் வந்திருக்காரு. இதுவரை ஆட்டம் வந்து இளையா சூரியனா அப்படிங்கிற அளவுலேயே இருந்தது அந்த ஆட்டம். இப்போது உள்ளே வந்து விசில் வந்திருக்கு. அப்போ வரும்போது ஐயா விஜய் அவர்களுடைய வருகை பற்றி நாம் ஆரம்பத்தில் பேசுகிற போதே ஒன்று சொன்னோம். இந்த இருபெரும் கட்சிகள், இருபெரும் கழகங்கள், இந்த மண்ணை ஆண்டவர்கள் ஐயா விஜய் அவர்களுடைய தாவேக்காவை களத்தில் பார்த்துப்பாங்க. ஆனால் உண்மையான நெருக்கடியை யாருக்கு கொடுப்பாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறத நாம் பல முறை பல நிகழ்ச்சிகளில், உங்கள் நிகழ்ச்சிகள்லேயே கூட நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். என்னென்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னென்னா, ஒரு புது பிளேயர் வராரு. அப்போ அவரோட பலம் பலவீனம் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. அப்போ என்னென்னா அதிகமான தொகுதிகளில் தாங்கள் போட்டியிடுவது. ஏன்னா அதற்கு முன்னால் திமுக அதிமுகன்னு இருக்கிற கேம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேம். அதை பொறுத்தளவு அவங்களுக்கு 234 தொகுதியை பற்றியும் ஒரு அனுமானம் இருக்கும். இந்த தொகுதியாக இப்படி தான் போகும், இந்த தொகுதியாக இப்படி தான் போகும், இந்த தொகுதியில் இன்னார வேட்பாளராக போடலாம், இன்னார வேட்பாளரை போடலான்னு அந்த கேம் வந்து அது ஒரு 50-60 வருடமாக அந்த ஆட்டம் இருந்தாலுமே கூட கடந்த 20-25 வருடங்களில் அந்த ஆட்டம் வந்து ரொம்ப துல்லியமாக, ரொம்ப துலக்கமாக, தெளிவாக இருக்குது. அப்போ புதிதாக ஒரு பிளேயர் வராரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவரை நம்ம களத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அறிவார்ந்த சபைகளில் இருக்கிற மாதிரி அதற்கு ஒரு சிலர் உருவம் கொடுக்கலாம், ஒரு சிலர் உருவம் கொடுக்காமல் இருக்கலாம். அதை ஒரு பெரிய பிளேயர்னு ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் சொல்லாமல் போகலாம். ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் நிச்சயமாக உருவம் கொடுத்து தான் அரசியல் பண்ணுவாங்க. அப்படி உருவம் கொடுத்து அரசியல் பண்ணுறாங்கங்க. தாவேக்காவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தான் அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு என்னென்னா கூட்டணி கட்சிகளுக்கு, ஏன்னா கூட்டணிங்கிறது 3 விஷயம். முதல்ல கூட்டணியாக நம்ம ஒன்றா சேர்ந்து போகலான்னு பேசி முடிவெடுக்கிறது. 2வது தொகுதிகளோட எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது. 3வது எந்தெந்த தொகுதிகள்னு அடையாளம் காண்பது. இந்த 3 படிநிலை. இந்த 3 படிநிலையுமே இதற்கு முன்னால் இருந்த தேர்தல்களில் ரொம்ப எளிதாகவும் ரொம்ப இயல்பாகவும் நடந்துடும். இன்னாரா இந்த தொகுதி தாங்க கேட்பாங்க, இன்னாரா இன்ன தொகுதி தாங்க கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் எல்லா விதங்கள்லையும் இருபெரும் முன்னேற்ற கழகங்களும் ஒரு புதிய பாதையில் வேட்பாளர் தேர்வில் இருந்து அவங்க எல்லா விஷயங்கள்லையும் ஒரு கவனம் செலுத்துவதோட ஒரு புள்ளி என்ன, முக்கியமான புள்ளி என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளோட எண்ணிக்கையும் தொகுதியையும் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு உரையாடலுக்கு பிறகு முடிவு செய்வது அப்படிங்கிறது நிச்சயம். இது வந்து ஒரு களத்தை இருவரும் கழகங்களும் எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க ஒரு களத்துக்கு போகிற பொழுது எவ்வளவு கவனமாக போகிறாங்க அப்படிங்கிறதோட ஒரு அறிகுறி தான் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள். ஏன்னா இதற்கு முன்னால் நம்ம ஒரு 4-5 தேர்தலை நீங்கள் ரொம்ப நெருக்கமாகவே கவனிச்சிருக்கீங்க, நம்மளும் அந்த தேர்தலை நெருக்கமாக பார்த்துருக்கோம். இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இவ்வளவு நீண்டதோ அல்லது ஒரு சில இடங்களுக்காக அது வந்து திரும்ப அவங்க அறிவாலயம் வர்றது, வெளியே போகிறது, அல்லது இங்கே இருந்து அஇஅதிமுகலேருந்து டெல்லி போகிறது, திரும்ப வர்றது, தலைவர்கள் திரும்ப கூட்டணி பற்றியும் இடங்கள் பற்றியும் எண்ணிக்கை பற்றியும் திரும்ப பேசுவது, இதெல்லாம் முதன்முறையாக இந்த தேர்தலில் தான் நாம் வந்து பார்க்குறோம். அப்போ என்னென்னா இந்த தமிழ்நாட்டை அவங்க வந்து எந்த அளவுக்கு இருவரும் கழகங்களும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன் வந்து நம்ம ரொம்ப எளிதாக சொல்லிடலாம், அவங்க ஒரு 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆள்றாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க எவ்வளவு கவனத்தோடு கையாளுறாங்க பாருங்கள். அப்போ இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். இளையும் சூரியனும் குடுமான வரை அதிகமான தொகுதிகளில் போட்டி போடணும். கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகுதிகளும் களத்தில் இருக்கக்கூடிய போட்டியை கவனமாக வைத்து எந்த தொகுதியை யாருக்கு கொடுத்தா யாருக்கு சாதகமாக இருக்கும், எதிர்முகாம் எந்தெந்த வேட்பாளர்களை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லா கணக்குகளையும் இவங்க உள்ளே வச்சு இந்த பேச்சுவார்த்தை வந்து நீண்டு கொண்டே போகிறது. அதனால தான் இதுவரை நாம் பார்க்காத வகையில் இந்த தேர்தலில் வந்து நாம் திரும்ப எண்ணிக்கை என்னன்னு கேட்குறோம், இவங்க இருக்காங்களா இல்லையான்னு கேட்குறோம், இவங்க போயிடுவாங்களா இவங்க இருக்காங்களா இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் திரும்ப பல புதிய கேள்விகளை இந்த தேர்தலில் நாம் எழுப்புவதற்கு காரணம் தாவேக்காவினுடைய வருகையும் அவர்கள் 234 தொகுதிகள்லையும் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று தான். அதே நேரம் அண்ணன் ஐயா சீமான் அவர்களையும் இந்த முறை 234 தொகுதிகள்லையும் அவங்க வேட்பாளரை போட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு 9% இருக்காங்க. இன்னொரு இடத்துல சின்னம்மாவும் ஐயா ராமதாஸும் ஒரு தனி அணியாக அவங்க கிளம்பி வராங்க. அப்போ என்னென்னா ஏறக்குறைய களம் வந்து
ஒரு 5 முனை போட்டிக்கு தயாராக இருக்கும்போது இந்த மாநிலத்தை இவ்வளவு நாட்களும் மாறி மாறி ஆண்ட இருவரும் முன்னேற்ற கழகங்களும் ரொம்ப கவனமாக தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது வந்து அதனுடைய அவங்க இதை வந்து திரைமறைவில் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட இன்டெலிஜென்சியாக அவங்க டீம் எல்லாம் நிறைய வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு எப்போ தெரிய வருதுன்னா கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது தான் அவங்க எவ்வளவு தூரம் வந்து கவனமாக இந்த தேர்தலுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் வழியாக நாம் அறிய கிடைக்கிறது. மற்ற ஒரு பொதுவாக திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முறைகளில் முதல்ல மறைமுகமாக ஒரு 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 கன்சல்டேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஃபார்மலாக வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, தொகுதிகளை கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, என்னைக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 2வது நாள் வந்து அது ஏறக்குறைய முடிவாகி சைன் ஆகிட்டு போகும். இப்படித்தான் இந்த வருஷமும் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் திரைமறைவில் அல்லது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த முடியாத இடத்துக்கு திமுக இருக்கா? திமுகவோட அந்த இடத்தை விட்டு கூட்டணி கட்சிகள் நழுவிட்டாங்களா? இல்லைங்கய்யா, அது ஒரு காலகட்டம் தானே நடக்கும். இப்போ தேர்தல் வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னையிலேருந்து ஒரு 30-34 நாளில் தேர்தலே முடிஞ்சிடும். அப்போ தேர்தல் வேலைக்கு அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு காலத்தை வச்சுருப்பாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அது உரிய நேரத்தில் இதற்கு முன்னால் ஆரம்பித்தது போல தான் ஆரம்பிப்பாங்க. அதை வந்து டிசம்பர்ல எல்லாம் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. நேரம் சொல்லலை, இந்த போன வாரம் கேள்வி புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன இது அது என்ன ஆகும்னா கடந்த முறை ஆரம்பித்ததை போல தான் அதே காலத்தில் தான் இப்போவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ முன்னால் வந்து நம்ம மறைமுகமாக அல்லது அவங்க நட்பு அடிப்படையில் பேசும்போதே அது ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தானே நீங்கள் மறைவாக பேசிகிட்டு இருக்க முடியும். அப்புறம் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்போ ஆரம்பிப்போன்ற கேள்வி வந்த பிறகு அதை வெளிப்படையாக நடத்த வேண்டிய ஒரு தேவை வந்துடுது இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இந்த பேச்சுவார்த்தைகளை அவங்க எல்லா தேர்தல்களுக்கும் ஆரம்பிப்பதை போலத்தான் தேர்தலிலிருந்து ஒரு 60 அல்லது 75 நாட்களுக்கு முன்னால் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையே நீண்டுருச்சு. அது நீண்டு அப்போ நாம் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு கேள்வி கேட்குறோம், ஏங்க இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணலையா, ஏன் லேட் ஆகுது அப்படின்னு ஊடகங்கள் ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பித்த பிறகு அவங்க அதை வெளிப்படையாக நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வர வேண்டிய இருக்குது. நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்தாலுமே இவ்வளவு தூரம் நீளாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மறைவாக பேசுகிற பேச்சுவார்த்தைகளும் குறுகிய காலத்தில் முடிஞ்சிடும், நெகோசியேஷன் டேபிளில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் குறுகிய காலத்தில் முடிஞ்சிடும். அப்போ என்னன்னா இப்போ மறைவாக பேசிய பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவு எட்டப்படலை. இப்போ நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்த பிறகும் அது தொடர்ந்து நீண்டு கொண்டே போகுது. ஏன்னா சிறிய கட்சிகள் மனதில் தாவேக்காங்கிற ஒரு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன் அவங்க அந்த காலை எடுக்கலைன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கு ஐயா விஜய்க்கு பின்னாடி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் பெரிய அளவில் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவை தெரிவிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெரிவிக்கிறாங்களா? நம்ம அதை விஷுவலாக பார்க்குறோமே, இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம். இதுவரை அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு நீங்கள் 2026க்கு பிறகு பார்த்தீங்கன்னாலே இல்லை 2026 இல்லை நம்ம இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. 2026க்கு பிறகு நாமே பல முறை அந்த தலைப்பில் வந்து நாம் உரையாடி இருக்கோம். அப்போ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ஏன் சிறிய கட்சிகள் ஐயா விஜய் பக்கம் போகலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கலைன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து இதில் ரொம்ப ஸ்டிக்கான நிற்கிறாங்க. நாம் இங்கே தான் இருக்கிறோம், ஆனாலும் அது பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நீண்டு கொண்டே போகிறது. அப்படி யாருடைய மனதிலாவது அந்த எண்ணம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும், ஏன்னா இன்னமும் ஒரு சில இடங்கள் முடிவாகாத இடத்துல ஒரு கூட்டணியில் முடிவாக, அதனால நமக்கு இன்னும் தெரியறதுக்கு ஒரு சில காலமாக